அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் பட்சாதி சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். அறச்சீற்றத்தில் வரக்கூடிய அத்தனை காணொலிகளும் ஆதாரபூர்வமாகவும் ஆதாரங்களை திரட்டியும் காணொலிகள் இருந்தால் மட்டும்தான் இதில் பேசப்படும். அதனால என் மேலாம் வழக்கு போட்டுறாதீங்க. இன்று பிரபல யூடியூபரும் அரசியல் விமர்சகருமான அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார். 10 மணி போல ட்விட்டு போடுறார், மதுரையில் என்னுடைய சொந்த வீட்டில் 10க்கும் மேற்பட்ட போலீஸார்களால் நான் கைது செய்ய இருக்கிறேன் அப்படின்னு. ஷாக்கிங் தான். எதற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளாம் நினைச்சது விஜய் அவர்களை பேசியதால் தான் வழக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு. ஆனால் சைபர் கிரைம்லேருந்து தரக்கூடிய உண்மை அவங்க பார்வையிலையும் பார்க்கணும். சைபர் கிரைம் கொடுத்த தரப்பு என்ன தெரியுமா? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி ஏஐ புகைப்படத்தை மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கார் ஒரு ட்விட்டர் பக்கத்துல. ட்விட்டர்ல எழுதியதற்கு கைது. பெயரையும் ஒரு பெண்ணை பற்றியும் அவதூறாக எழுதுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதற்கே கைதா அப்படின்னா, இதற்கு கைதுன்னா முதல்ல கைது செய்ய வேண்டியது யார? விச்சுவல் வாயஸ். தேர்தலுக்கு முன்பு எத்தனை வசைமொழிகள், தேர்தலுக்கு பின்பு எத்தனை ஆபாச வசைமொழிகளை நாம் தமிழ் கட்சி மீது ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தங்களுக்கு அறியும். இதே எங்கள் அக்கா ராணிப்பேட்டை தொகுதியில போட்டிட்டு தாரிகா சல்மான் மீது அத்தனை வசைமொழிகளை வைத்தார்கள் தாவேக்கால உள்ளவங்க. எப்போ? தேர்தலுக்கு முன்பு. தேர்தலுக்கு பின்பு மொத்த பேர் மேலையும் அத்தனை வசைமொழிகளும் ஆபாச சொற்களையும் விட்டுட்டு இருக்காங்க. ஏன்? கோவையில 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டு போயிருக்குன்னு கமெண்ட் போட்டதுக்கு அவங்க. அப்ப எங்க அந்த சைபர் கிரைம் போனிச்சு? எழுதியவர்களை கைது செய்ய முடியாம திராணி இல்லாம இருந்ததா? வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஆனால் கைது இதற்கு முக்கியமா? கைது தேவையா? உண்மையா சொன்னா விஜய் அவர்களை எதிர்த்து பேசினால் மாரிதாஸ் எப்படா சிக்குவார்னு காத்திருந்தாங்க. ஒரு போஸ்ட்ல சிக்கிக்கிட்டாரு, இதை வச்சு கைது செய்திடலாம் அப்படின்னு கைது செய்திருக்கிறது தாவேகாரஸ். இதேதான் திமுக செஞ்சு திருச்சியில பேசும்போது கூட சொல்லிட்டார், நீங்க என்னை பத்தி நல்லா விமர்சிங்க, அதுதான் எனக்கு ஸ்ட்ராங் பூஸ்டர் அப்படின்னாரு. இப்ப எங்க போனுச்சு அந்த ஸ்ட்ராங் பூஸ்டர் ஹார்லிக்ஸ்லாம்? எங்க போனுச்சு? உண்மையாகவே புகைப்படத்துக்காகவும் போலியான செய்தியை எழுதியதற்காக தான் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா முதல்ல கைது செய்ய வேண்டியது யார? டிவிகே விச்சுவல் வாரியர்ஸ், இவரா இல்லை. சரியா? ஆனால் இந்த கைது விஜய் அவர்கள் பேசியதற்காக நடந்தது என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அதான் உண்மை. அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல்ல டிவிகே விச்சுவல் வாரியர்ஸை கைது செய்யணும். திமுக என்ன செய்தது? கருத்துரிமையை பேச விடாது. பேசினால் கைது. கருணாநிதியை பேசினா கைது. கருணாநிதியை எடுத்து பாடல் பாடினா கைது. இது போன்று அவர்களை பற்றி பேசினாலே கைது 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 என்று முடக்குமுறையும் அடக்குமுறையும் முடக்கி வைத்தது திமுக. அதேதான் திருப்பியும் தாவேகா செய்ய தொடங்கி இருக்கு. இப்பதான் ஆட்டம் இப்படி கொளுத்தி போட்டிருக்காரு. இனிதான் அதிகரிக்க போகிறது. அதனால முதல்ல திமுக செய்தது செய்யாம மாற்று அரசியல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய தாவேகா அரசுடைய கடமை. இப்ப நான் கேட்கிறேன், திமுக கேட்கிறேன். திமுக ஐடிவிங் போடுது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு எழுதுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில அப்படிங்கிறது, சோப்பா மாடல்ங்கிறது. இதெல்லாம் யார் பேசணும்? நாங்க பேசணும். திமுக பேச என்ன திராணி இருக்கிறது? ஐடிவிங் போடுதுங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லையா, பெண்கள் பாதுகாப்பு இல்லையா? எங்க சோப்பா மாறுதான், சீட்டு மாறுதான், இதான் ஏமாற்றமா அப்படின்னு திமுக ஐடிவிங் கேட்குது. அது அவருடைய உரிமை, பாராட்டுகள், கேள்வி கேட்குது. ஆனால் இதை எப்ப கேட்டுக்கணும்? நாங்கள் தேர்தலுக்கு முன்பிலிருந்து விமர்சிச்சுட்டு இருக்கோம். சட்ட ஒழுங்கை பத்தி யார் பேசுறது? நாங்க பேசலாம், நீ எப்படி பேசலாம்? சட்ட ஒழுங்கு 5 ஆண்டு ஆட்சியில சரியாக இருந்ததா? பெண்கள் பாதுகாப்பு இருந்ததா? நல்ல திட்டங்கள் இருந்ததா? 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு? 5 லட்சம் கோடி கடன்ல இருந்து 5 லட்சம் கோடி உயர்ந்தது எப்படி? திமுக ஆட்சியில தானே. இதெல்லாம் பற்றி நீங்கள் பேச திராணி இருக்கா? பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் சொன்னது போல, காங்கிரஸ் எதிர்த்து கேட்டது போல சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிட்றீங்களா? டிஎம்கே ஐடிவிங்க கேட்கிறேன், போடுங்கள், சந்தோஷம். கேள்வி கேட்பது அவரோட உரிமை. ஆனால் அது யார் கேட்பது? தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்களை விமர்சிக்க திராணி இல்லாமல் இருந்தது திமுக. திமுக ஒரு அப்பட்டமான பயந்து போன கோலையாக இருந்தது. எப்ப? தேர்தலுக்கு முன்பு. விஜய் அவர்களை விமர்சிச்சா பாதிப்பு நமக்கு வந்துருமோ, விஜய் அவர்களை விமர்சிச்சா பயந்து போய் கடந்துச்சு விஜய் பேரை கேட்டு. அப்படி பேரை கேட்ட பைக்குள்ள விஜய் விமர்சிக்க திராணி இருந்தா கரூர்ல 41 பேர் இறந்த போது உனக்கும் ஒரு பங்கு உண்டு அதுல அப்படின்னு ஒரு ட்விட்டு போடல, கைது செய்ய முடியல விஜய் அவர்களை. ஆனால் தொடர்ந்து 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 கேள்வி கேட்டது நாம் தமிழ் கட்சி. எங்களுக்கு திராணி இருக்கு கேள்வி கேட்க. விஜய் அவர்களை பார்த்து நாங்கள் பயப்படாம கேள்வி கேட்டோம். நீங்க ஒத்த கேள்வி கேட்கலையே, விஜய் அவர்களை விமர்சிக்கவே இல்லையே போதுமான அளவு. ஒருத்தர் என் குளத்தூர் தொகுதியில முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருந்த
அன்று முதல்வராக இருந்த கொளத்தூர் தொகுதியோட வேட்பாளராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து பேசினாரா? விஜய் அவர்கள் பேச திராணி இல்லாத கோலை தான் திமுக, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு டிஎம்கே ஐடிவிங் போடுது, சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, சோப்பா மாறுதான், சீட்டு மாறுதான், இதெல்லாம் பேச யாருக்கு உரிமை இருக்கு? நான் தான் நினைச்சிருக்கு, திமுக இருக்கா? அத்தனையும் பண்ணியது நீங்கள். பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேச உங்களுக்கு என்ன திராணி இருக்கிறது? கைதை பத்தி நீங்க பேசலாம் வாய்ப்பே கிடையாது, பேசவும் முடியாது. ஏன்னா முதல்ல அதுக்கு தொடக்க புள்ளியா இருந்தது திமுக. பேசுனா கைது என்று தொடங்கியது நீங்கள், கருத்துரிமை பறித்தது நீங்கள் திமுக. இப்ப அதையதான் மாற்றணும்னு சொன்ன உங்க விஜய் செய்யற. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏஐ புகைப்படத்துக்காக தான் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, மாற்று கருத்தே இல்லை. ஆனா இதுக்காக கைது செய்யணும், முதல்ல நீங்க ஆபாசமாக பேசிய முக்தாரை தான் கைது செய்யணும், திருச்சி சூர்யாவை தான் கைது செய்யணும். திருச்சி சூர்யாவை கைது செய்ய பாஜக மேல 1000 விமர்சனமும் கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா இருக்கு, பாஜக மேல உள்ள ஆளுங்க மேலே இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இரட்டை குழந்தை பிறந்ததை வச்சு அந்த பெண்ணுக்கு எதிராக அண்ணாமலைக்கும் இந்த பெண்ணுக்கும் தொடர்பு, அந்த குழந்தைக்கும் தொடர்பு, அப்படி இப்படின்னு ஆபாச வசை மொழிகளை பேசியது யார்? அவர் ஒன்றும் ட்விட்டர்ல எல்லாம் எழுதல, பேசியது யார்? முக்தார், திருச்சி சூர்யா. நான் ஒரு வாரமாக வலைவீச்சு இன்று வரை கைது செய்ய முடியாத அரசை தான் தாவேக்கா இருக்கு. ஏன் முக்தாரை கைது செய்ய முடியல? இவரை கைது 24 மணி நேரம் கூட ஆகல, ஒரு பிட்டு போட்டு கைது செய்ய முடிஞ்ச தாவேக்கா அரசால் ஆபாசமாக வசை மொழியால் பேசிய முக்தாரை இந்த காணொலி எடுக்கிற வரைக்கும் கைது செய்ய முடியல. எப்படி? அது மட்டும் சரி, ஆனா இது மட்டும் சரி அப்படிங்கிற மாதிரி போகுது. உண்மையா சொல்லணும்னா இது சைபர் கிரைம்லேருந்து கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் படி அந்த ஏஐ புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது, உண்மைதான், இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இதை என்ன பண்ணிருக்கணும், தொழில்துறை அமைச்சர் எடுத்து இது உண்மை இல்லை அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். அல்ல சைபர் கிரைம் எடுத்து இனிபோ இது போல பதிவுகளை இடக்கூடாது என எச்சரிக்கையை கொடுத்து விட்டுருக்கலாம், இல்லை விசாரணை செய்து முடித்திருக்கலாம். ஆனால் கைது செய்வது என்பது இதற்கே ஒரு ட்விட்டர்ல லைட்டா எழுதுனதுக்கே அப்படின்னா பேசியிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பதை பார்த்துக்கணும். எந்த ஒரு காணொலியும் அறச்சீற்றத்தின் மூலயமாக வருவதோ, நாம் தமிழர் கட்சியின் மூலியமாக வருவதோ ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க மாட்டோம். மாரிதாஸ் அவர்கள் பேசியதற்கு கைதானா? இல்லை, வெறும் எழுதியதற்கு தான் கைது. அதனால உடனடியாக மாரிதாஸ் அவர்களை விடுதலை பெறணும். அறச்சீற்றத்தில் வரக்கூடிய அத்தனை காணொலிகளும் உண்மையான காணொலிகளாக தான் இருக்கும், ஆதாரத்தோடு தான் பேசுவோம், இன்னும் வீரியமாக இறங்கி அடிப்போம். அதனால தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். கருத்துரிமையை பறிப்பறதுனால கைது செய்வதால பயந்துக்கிட்டு இந்த இளம் தலைமுறை அப்படியே மூழ்கி போயிடும், இனி பேச மாட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் வீரியமாக இறங்கி அடிப்போம். நன்றி, வணக்கம்.